இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது பல வாக்குறுதிகளை கொடுத்தார். அதில் முக்கியமான வாக்குறுதி கிராமத்தில் இருக்கிற 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? 150 நாள். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும். உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கூட முழுமையாக கொடுக்க முடியல. அது காரணம் திறமையற்ற அரசாங்கம், நிர்வாகம் கிடையாது, ஒரு மோசமான நிர்வாகம். அந்த ஏழை மக்கள் இரவுகள் வராம அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து அதில் கிடைக்கின்ற அந்த சம்பளத்தை வச்சு தான் குடும்பம் நடத்துறாங்க. அப்படி அடித்தட்டில் வாழுகின்ற அந்த ஏழை மக்களுக்கு கூட அவர்கள் உழைத்த உழைப்புக்கு உடனுக்குடன் அதிமுக ஆட்சியில் சம்பளம் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் பல மாதம் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்தது. அதிமுக கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற கருதியவுடன் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் கிடைக்க வேண்டிய தொகையை விடுவிக்கல் என்று தொடர்ந்து வலியுறுத்தி முதற்கட்டமாக 2999 கோடி மத்திய அரசிலிருந்து நிதி பெற்று நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்க செய்த கட்சி அதிமுக கட்சி.